அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கத்துடைய தொடர்பயானாக சொர்க்கத்துடைய சில பெயர்களும் சொர்க்கத்துடைய மலக்குமார்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திற்கு எப்படி சில பெயர்களை வைத்திருக்கிறானோ, லவா, ஜஹன்னம், ஜஹீம், கொதிக்கக்கூடிய அந்த நெருப்பு, சுட்டரிக்கும் அந்த நெருப்பு, அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு, அவர்களுடைய தோலை உரிச்சி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு, இந்த மாதிரி பலவிதமான நரகத்துடைய பெயர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். அதைவிட அதிகமாக சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய பெயர்களை பற்றி சொல்லியிருக்கிறான். உதாரணத்திற்கு சூரத்துல் யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் வயஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாம், அமைதியான இல்லத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்றான். அமைதியான இல்லம் என்று சொன்னால் அதுதான் சொர்க்கம். அந்த இடத்தில் எந்த நபர்களுக்கும் எந்த சொர்க்கவாதிகளுக்கும் ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ ஒரு மனசில் ஒரு கவலையோ எதுவும் இருக்காது. அதனால தான் அமைதியான இல்லம். அதில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா மஹ்லூக்குகளும் எல்லா படைப்பினங்களும் அவர்களுக்கு அமைதி தான் இருக்கும். யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நபர் இமாம்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்னார்கள். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் போன பிறகு அவர்களுடைய உறவினர்கள், அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள், அவர்களுடைய குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் நரகத்தில் போவார்கள், அதற்கு அவர்கள் கவலைப்படுவார்களா? கேள்வி புரியுதா? சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்தார் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நரகத்தில் இருப்பாங்க, அதற்கு அவர்கள் கவலைப்படுவார்களா என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா அப்படி சொர்க்கவாதிகளுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. அவர்களுக்கு தெரியும் இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் அல்லாஹ் இதை மாற்றப் போவது இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அவர்கள் நரகவாதிகள் கன்ஃபார்ம் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய நண்பர்கள் அந்த நரகத்தில் இருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் அதிகமாக கவலைப்பட மாட்டார்கள். இப்போ வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் அமைதியான இல்லத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்றான். இப்போ யஹ்தி மன் யஷா, அவன் யாருக்கு நாடுகின்றானோ அந்த ஹிதாயத்தை அந்த நேரலை கொடுக்கின்றான். இலா ஸிராத்தின் முஸ்தகீம், இந்த நேரான பாதையின் பக்கம் அவனுக்கு அந்த மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான். அப்போ தாருஸ்ஸலாம் என்று சொன்னால் அமைதியான இல்லம். அந்த அமைதியான இல்லத்தின் அதனுடைய அர்த்தத்தை புரிவதற்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகும் ஃபீஹா லா நஸபு வலஹும் மா தத்உன். அவர்களுடைய சொர்க்கவாதிகளுடைய உள்ளத்தில் எந்த விதமான ஒரு கோபமோ அல்லது மற்றவர்களை பற்றி ஒரு சிறிதளவு கூட ஒரு பொறாமையும் இருக்காது. ஒரு ஹசத், இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பொறாமை இருக்கும். அந்த மனிதன் என்னை விட அழகாக பெரிய பங்களா வச்சுருக்கான், பெரிய வண்டி வச்சுருக்கான், அந்த 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 மனிதன் என்னை விட அழகாக ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கான், அல்லது அந்த மனிதன் என்னை விட அதிகம் சம்பாதிக்கின்றான். இந்த மாதிரி பலவிதமான பொறாமை மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் சாதாரணமாக வரலாம். ஆனால் சொர்க்கவாதிகள் எதை பார்த்தும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் சுகூன், அவர்களுடைய உள்ளத்தில் ரஹ்மத், அவர்களுடைய உள்ளத்தில் இந்த சலாமத்தை எல்லாம் ஏற்படுத்திடுவான். அதற்காக தான் அதனுடைய சொர்க்கத்துடைய ஒரு பெயர் தாருஸ்ஸலாம், அமைதியின் பக்கம், அமைதியுடைய வீடு. இப்போ அமைதியின் இல்லம் அந்த ஜன்னத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மை அறிவிக்கின்றார். அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய பெயர் தாருல் முத்தகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாருல் ஆখিরা, தாருல் முத்தகீன், தாருல் ஆখিরা அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயர்கள் பாருங்கள். வகீல் அல்லதீன தகவ், அந்த நேரத்தில் இறைவனை அஞ்சி வாழக்கூடிய அந்த முத்தகீன்கள் சொல்லுவார்கள், மாதா அன்ஸல ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்ன இறக்கினான், அல்லாஹ் உங்களுக்கு என்ன நாசில் என்ன இறக்கினான். காலு, அவர்கள் பதில் சொல்வார்கள், ஹைர், அல்லாஹ் எங்களுக்கு நல்லதை தான் இறக்கியிருக்கிறான். லில்லதீன அஹ்ஸனு ஃபி ஹாதிஹி துன்யா ஹஸனா, எவர்களுக்கு இந்த உலகத்தில் ஹசனா கொடுக்கப்பட்டதோ, ஹசனா என்று சொன்னால் அவர்களுக்கு நல்லது கொடுக்கப்பட்டது, நன்மை கொடுக்கப்பட்டது, அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தார்கள். வலதாருல் ஆখিরা, இன்னும் அவர்களுக்கு அந்த மறுமையுடைய வீடு, தாருல் ஆখিরা மறுமையுடைய வீடு, நிரந்தரமாக இருக்கக்கூடிய வீடு. வநிஅம தாருல் முத்தகீன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முத்தகீன்களுடைய வீடு எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு மகத்தானது.
அப்போ தாருல் முத்தகீன், முத்தகீன்களுடைய வீடு, இரையச்சம் வாழக்கூடிய மக்கள், அந்த மனிதனுடைய வீடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அந்த இடத்தில் பைத் என்ற வார்த்தை வரவில்லை. உதாரணத்திற்கு அரபியில் வீடு அப்படின்னு சொன்னால் பைத்துன்னு தான் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் பைத் என்று சொன்னால் அந்த ஒரு இரவு மட்டும் கழிப்பது, அதுதான் எந்த இடத்தில் இரவு கழிக்கின்றோமோ அதுக்கு பேர் தான் பைத்துன்னு சொல்லுவாங்க. பைத்துன், பைத்துல்லா, இந்த மாதிரி பல பெயர்கள் வீடுகளுக்காக இருக்கும். மன்சில் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு வீடுக்கு ஒரு பெயர் தான் அரபியில். அப்போ தார் என்று சொன்னால் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, நாம் எப்போதும் அந்த இடத்தில் இருப்போம், அதுதான் தார். இப்போ தாருல் முத்தகீன், முத்தகீன்கள் நிரந்தரமாக எந்த இடத்தில் இருப்பார்கள், அதுதான் சொர்க்கம், அதுதான் ஜன்னத். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு வரிப்போக்கர், ஒரு முசாஃபிர், ஒரு பிரயாணி போல நீங்கள் இருக்க வேண்டும். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். அந்த வழியில் நடந்து போகக்கூடிய ஒரு வழிப்போக்கராக, அல்லது இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு கரீப், ஒரு புதுமையான மனிதனைப் போல நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். ஏன், மனிதனுடைய எந்த இடத்துல வந்திருக்கிறானோ அந்த இடத்துல பூனை செய்வர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேருந்து வந்தாங்க, சொர்க்கத்திலேருந்து வந்தாங்க. அப்போ மனிதர்கள் எந்த இடத்தில் போக வேண்டும், அவர்களுடைய இந்த உலகம் முழுவதும் அவர்களுடைய பிரயாணம், இதெல்லாம் பயணம், இதெல்லாம் அவர்களுடைய சஃபர். அப்போ மனிதர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்தப்பட்டார்கள். அந்த வெளியே வந்த பிறகு அந்த சொர்க்கத்தில் அவர்கள் மீண்டும் போக வேண்டும், அதுதான் அவர்களுடைய வீடு. அதனால் தாருல் முத்தகீன். எல்லாம் அந்த சொர்க்கத்தில் போக முடியாது. யார் அல்லாஹ் எஞ்சி வாழுகின்றாரோ அந்த முத்தகீன்களுடைய வீடு தான் அது. இன்னும் அதே போல் தாருல் கரார், கரார் என்று சொன்னால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வீடு. இந்த உலகத்தில் எந்த வீடாக இருந்தாலும் இப்போ அழிதோ நாளைக்கு அழிதோ, ஆனால் மறுமை நாள் வந்தால் எல்லாம் அழிந்துவிடும். அப்படி தானே. இப்போ நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் இருவரும் எப்போதும் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ நிரந்தரமாக இருக்கக்கூடிய வீடு தான் சொர்க்கம். அப்போ இந்த சொர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டால், நீங்கள் இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் இவ்வளவு நேரம் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருப்பீங்க, எவ்வளோ நாள் இந்த சுகத்தெல்லாம் அனுபவிப்பீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த விதமான கேரண்டி கிடையாது. ஒரு 10 வருடம், ஒரு 5 வருடம், சிறிய குழந்தையெல்லாம் பிறந்தவுடன் மூத்தாகிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சுகத்தையும் எல்லா நேரமும் நிரந்தரமாக நான் அனுபவிப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களோ அடுத்த ரமதான் உயிரோடு இருப்போமா, நமக்கே தெரியாது. அப்போ அல்லாஹ் மவுத் யாருக்கு எப்போ வேணாலும் கொடுக்கலாம், இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் சொர்க்கத்துடைய வீடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், தாருல் கரார் இல்லல் மௌத்தல் ஊரா. ஒரு முறை இந்த உலகத்தில் உங்களுக்கு மவுத் வந்துவிட்டது, அதுதான் மவுத், அதுக்கப்புறம் மவுத்தே கிடையாது. அந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கலாம். தாருல் கரார், எப்போதும் அந்த வீடு இருக்கும், அது அழியாது. அந்த வீடு அந்த வீடு யாரும் பறிக்க மாட்டாங்க, அது அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கும். தாருல் கரார் எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வீடு தான். மகாமுன் அமீன், அமைதியான இருக்கக்கூடிய ஒரு இடம். மகாமுன் அமீன், மக்காம் என்று சொன்னால் ஒரு இடம் தான், ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் மக்காம் என்று சொல்வார்கள். அமீன் என்று சொன்னால் அமைதியானவன். அமீன் என்று சொன்னால் எந்த இடத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்படுவதோ, பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். பில் அம்னி வல் ஹவுஃப், பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட இடமும் ஹவுஃப் பயம். அப்படி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அப்போ மகாமுன் அமீன் என்று சொன்னால் அம்னுடைய இடம், அமைதியுடைய இடம், பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவும் யாருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அந்த இறைவனை அஞ்சி வாழுகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு தான். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் ஃபீ ஜன்னாத்தி வ உயூன். முத்தகீன்கள் அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அடிப்படை தன்னுடைய வாழ்க்கையை அமைந்து கொள்ள அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த முத்தகீன்கள், அவர்கள் எங்கே இருப்பார்கள் நாளை மறுமையில்? மகாமின் அமீன், பாதுகாக்கப்பட்ட அமைதியான ஒரு இடத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தி வ உயூன், அவர்களுக்கு அந்த இடத்தில்
நிறைய தோட்டங்களும் நிறைய ஆறுகளும் அவர்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கும், அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கும். அப்போ இது யாருக்காக? அதையும் அடிக்கடி பார்க்க வேண்டும். இன்னல் முத்தகீன, அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும்போது பயத்தோடு, அந்த அச்சத்தோடு, எப்படி அந்த இறைவனை அஞ்ச வேண்டும்? மை ஹாஃபுஹு பில் கைப், அவனை பார்க்காமல், எப்படி சொர்க்கத்தை பார்க்காமல் நம்புகின்றோமோ, எப்படி நரகத்தை பார்க்காமல் நம்புகின்றோமோ, அப்போ ஒரு பொருளை நாங்கள் பார்க்காமல் எப்படி நாங்கள் ஈமான் வைக்கின்றோமோ, அதே போல தன்னுடைய இறைவன் மீது பார்க்காமல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் சிறந்த ஈமான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல் தாருல் ஆஹிரா, ஆஹிரத்துடைய வீடு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது முத்தகீன்களுக்காக சொல்கின்றான். வல தாருல் ஆஹிரா, யார்? வல தாருல் ஆஹிரத்து கைருல் லில்லதீன தகவ், யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றார்களோ அவர்களுக்கு ஆஹிரத்துடைய வீடு அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அஃபலா தஅகிலூன், உங்களுக்கு அறிவில்லையா? அல்லாஹ் கேட்கின்றார். இது எதற்காக இது சொல்ல வேண்டும்? உங்களுக்கு அறிவில்லையா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த ஆஹிரத் உடைய வீடு என்று சொன்னால், இந்த ஆஹிரத்தில் 2 வீடுகள் இருக்கும். தங்கிறதுக்கு 2 வீடுகள் இருக்கும். ஒன்று நரகம், இன்னொன்று சொர்க்கம். அப்போ நரகத்துடைய வீடுகள் தான் நாங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் தீர்மானித்தால், நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் அல்லாஹ் நமக்கு கூலியை கொடுப்பான். சொர்க்கத்துடைய வீடுகள் தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய அமல்கள் நன்மைகள் அதிகமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் மனிதனுடைய அமல்கள் எடை போடும் பொழுது அவனுடைய நன்மைகள் அதிகமாக எந்த இடத்தில் அவனுடைய எடை போடக்கூடிய அந்த வசன், அந்த மீசான், அந்த தராசுல எந்த நன்மை, எந்த அமல் அதிகமாக வெயிட்டை தரும் என்று சொன்னால் 2 தான். முதலாவது தக்வா, பயபக்தி, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய அந்த அச்சம். 2வது ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல ஒழுக்கம். ஒன்று அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல், 2வது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய காரியம் ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல ஒழுக்கத்தோடு பேசுவது. இறைவனிடம் நன்றாக பேசுவோம், இறைவனிடம் தொழுது பிரார்த்தனை செய்து ஹஜ்ஜு, உம்ரா, ஜக்காத்து, நோன்பு எல்லாம் வைப்போம். ஆனால் மனிதர்களிடம் பேசும்பொழுது அதிகமாக கோபப்படுவது அல்லது அவர்களை திட்டுவது, தவறாக பேசுவது, இது எல்லாம் நம்மளுடைய நன்மைகளை குறைக்கக்கூடிய ஒரு காரணமாக அமையும். அடுத்த ஜன்னத்துடைய பெயர் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஜன்னத்துன் நஈம், அருட்கொடை சூழ்ந்து அருட்கொடையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடு தான், அந்த சொர்க்கம்தான், அந்த தோட்டம் தான் அந்த ஜன்னத். ஜன்னத்துன் நஈம், அந்த நியாமத்துகளோடு அந்த சொர்க்கம் நிரப்பிருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மைகளில் போட்டி போடக்கூடியவர்கள் முந்தி வாருங்கள், போட்டி போடுங்கள். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாஇகல் முகர்ரபூன், அந்த நன்மைகளில் முந்தக்கூடியவர்கள் எந்த சின்ன நேரம், சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நன்மையை நான் பெற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு அந்த நன்மைகளுக்கு முன்வரக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் உலாஇக ஹுமுல் முகர்ரபூன், அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், படைத்த இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால், அந்த இடத்தில் நாங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் போதும், அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய திருப்தி நம்மோடு இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த முகர்ரிபீன், நெருக்கமான மனிதர்களோடு நாங்களும் இருக்க வேண்டும். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அந்த நெருக்கமானவர்கள் எங்கே இருப்பார்கள்? ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹ் பல அருட்கொடைகளை, பல நியாமத்துகளை இந்த சொர்க்கத்தில் வைத்திருப்பான். அந்த நியாமத்தோடைய சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள், அந்த முத்தகீன்கள். உலாஇக, கடைசியாக வரக்கூடிய அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய பெயர் ஜன்னாத்து அத்ன், எப்போதும் சதா இருக்கக்கூடிய ஒரு வீடு சொல்லுவாங்க. அத்ன் என்று சொன்னால் அதுக்கு முடிவே கிடையாது, அதுக்கு தான் அத்ன் சொல்லுவாங்க. அதுக்கு முடிவே கிடையாது, அதுக்கு எண்டிங் கிடையாது, அதுக்கு ஒரு கடைசி கிடையாது. ஜன்னாத்து அத்ன், அப்படிப்பட்ட சொர்க்கம் தான் அது, எப்போதும் இருக்கக்கூடியது, அது எப்பயுமே அழியாது. இந்த உலகம், இந்த உலகை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் மறுமை நாள் வந்துவிட்டால் மலக்குல் மௌத்துக்கு கூட மௌத்து வரும். அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான்,
அந்த மறுமை நாளில் எல்லாம் அழிந்துவிடும். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்துவிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய முகத்தை தவிர, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்துவிடும். அப்போ அந்த சொர்க்கம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த சொர்க்கத்தில் யாருக்கும் மரணம் கிடையாது, யாரும் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறப்பட மாட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அந்த சொர்க்கத்தில் சோதித்து அவர்கள் மறுபடியும் அந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அப்படி நமக்கு சோதனை அந்த இடத்தில் கிடைக்காது. ஏன்? அல்லாஹ் அந்த சோதனையை இந்த உலகத்தில் சோதிச்சிட்டான். ஒரு சோதனை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொர்க்கத்திலும் இந்த உலகத்திலும் 2 சோதனைகள். ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் சோதனை. இந்த சோதனையை நாங்கள் வெற்றி பெற்றால், இந்த சோதனை நாங்கள் சரியாக அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு வாழ்ந்தால், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் போதும். அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்காக அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுடைய அப்படி அந்த நல்லவர்களுக்கு முத்தகீன்களுக்கு ஜன்னாத்து அத்ன், நிரந்தரமாக எப்போதும் இருக்கக்கூடிய, முடிவே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அவர்களுடைய கால்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுடைய கால்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர், அவர்களுடைய கையில், அவர்களுடைய தோளில், அவர்களுடைய கருத்தில் தங்க நகைகள் அவர்களுக்கு மதிப்பாக கண்ணியமாக அவர்களுக்கு போடப்படும். வயல்பசூன சியாபன் ஹுதரா, அவர்கள் கண்ணியமிக்க ஒரு ஆடை அவர்கள் அணிவார்கள். இப்போ இது மாதிரி பல விதமான நியமத்துகள் இருக்கும். அப்போ அந்த சொர்க்கத்துடைய பெயர் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? ஜன்னாத்து அத்ன், எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் தான் அது. யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர், அவர்களுடைய கால்களுக்கு கீழே அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாங்கள் கால் எடுத்தால் அந்த ஆறுகள் நாம் பார்க்கலாம். அவ்வளவு கிட்டமாக, அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ் எதற்கு சொல்கின்றான்? அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், இது குர்ஆன் இறங்கும்போது முதல் ஃபஸ்ட் பர்சன் கேட்கக்கூடியவர்கள் யாராக இருந்தார்கள்? அந்த அரபுக்காரர்கள் தான், அந்த காஃபிர்கள் தான், அந்த முஸ்லீம்கள் தான், அரபில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போ இந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் தண்ணீர் என்ன, தண்ணீருடைய ஒரு ஆறு உங்களுடைய கால்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் இப்படி தான் ஆசி மூட்டி அந்த சொர்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். நம்ம பையனை ஒரு வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? இந்த வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு காசு கொடுப்பேன், நல்லது உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன், இந்த மாதிரி என்னென்ன நம்மளை சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவோம். இப்போ அந்த காரியத்தை அந்த அந்த சின்ன பையன் செஞ்சிருவான். அதே போல தான் அந்த சொர்க்கத்தில் செல்வதற்காக அல்லாஹ் இப்படியெல்லாம் அந்த மனிதனை அழைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அழைக்கின்றான். இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் தண்ணீருக்காக இவ்வளவு துடிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கால்கள் கீழே உங்களுக்காக தனி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுக்கு தனி உலகம் அந்த இடத்தில் தயார் செய்து வைத்திருக்கும். நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த மாளிகை மிகவும் அழகான மாளிகையாக இருக்கும். இந்த மாதிரி பல நியமத்துகளை சொல்லி அல்லாஹ் அந்த மனிதனை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான். இதெல்லாம் சொர்க்கத்துடைய பெயர்கள். சொர்க்கத்துடைய மலக்குமார்களை பற்றி சொல்ல போனால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், ஒவ்வொரு கதவுகளிலும் ஒவ்வொரு மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் வரும்பொழுது என்ன சொல்வார்கள்? ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும். த்வைபுத்தும், நீங்கள் தூய்மையாக இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், இப்பயுமே நிரந்தரமாக இருக்கட்டும். ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், உங்களுக்காக தான் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாக இந்த 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 இடத்தில் இருங்கள். ஃபதுஹுலூஹா, இதில் நிரந்தரமாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். மலக்குமார்கள் அழைப்பார்கள், வாங்க வாங்க. இந்த சொர்க்கத்தின் பக்கம் அந்த மலக்குமார்கள் அந்த சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள். எப்படி ஒரு பெரிய நாட்டினுடைய பிரதமரை, ஒரு பெரிய மனிதனை அந்த வேறு நாட்டுக்கு போனால் எப்படி அந்த மனிதனை அழிக்கிறார்கள்? பெரிய பிரதமர் வந்திருக்காரு, விரிக்கக்கூடிய அந்த விரிப்புகளும் சில மனிதர்களும் அவர்களுடைய மேலே பூவை போடுறது, பலவிதமான அவர்களை வரவேற்கக்கூடிய காரியம் நடக்கும். அல்லாஹ் படைத்த மிகப்பெரிய ஒரு படைப்பில் ஒன்று, இந்த மலக்குமார்கள் இந்த சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள். சொர்க்கத்தின் பக்கம் வாங்க, ஸலாமுன் அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், வாங்க வாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து இந்த ரமதானுடைய மாதத்தில்
எப்படியாவது அந்த ரப்பை திருப்திப்படுத்தி அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்து எப்படியாவது அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்வத்தோடு இந்த ரமதான் மாதத்தில் இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம்ம அனைவரையும் இப்போது இன்று எப்படி நம்மை ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறானோ இதே போன்று நாளை மறுமையிலும் அந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.